ஓம் சாந்தி. தைரியத்தை உங்களின் சகபாடியாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு செயலிலும் வெற்றி பெறுவீர்கள். தைரியமாக இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் இறைவனுடைய உதவி 100 மடங்கு கிடைக்கும் என்று அடிக்கடி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தைரியம் என்பது எதற்காக இருக்க வேண்டும் என்பதனை முதலிலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் பிராமணன் ஆகும் பொழுது பல விடயங்களை பாபா கூறுகின்ற கோட்பாடுகள் அல்லது அது சம்பந்தமான நியதிகளை கடைபிடிக்கின்ற பொழுது எனக்கு பல பிரச்சனைகள் அல்லது தடைகள், விடயங்கள், மக்கள் கூறுகின்ற கருத்துக்கள், உறவினர் நண்பர்களின் எதிர்ப்புகள் போன்றவற்றை நான் சம்பாதித்திருக்க கூடும். அந்த சமயத்திலே நான் அந்த கோட்பாடுகளை கடைபிடிப்பதிலே முன்னுக்கு நின்று நிச்சயமாக அதனை செய்ய வேண்டும் என்ற முதல் அடியை எடுத்து வைக்கின்ற உறுதிமொழி அல்லது திட சங்கல்பத்தை கொண்டிருக்கின்ற பொழுது அனைத்து விடயங்களையும் அல்லது அனைத்து கோட்பாடுகளையும் கடைபிடிப்பதற்கான பலத்தையும் அதற்கு ஏதுவான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் பாபா எங்களுக்கு கொடுத்திருப்பதை நாம் அனுபவம் செய்திருப்போம். அல்லது அதனை இப்போ கடைபிடிப்பதற்கு முயற்சிக்கின்றவர்களுக்கு அவ்வாறான அனுபவம் ஏற்படும். அதற்குத்தான் அந்த முயற்சி என்பது முதல் படி. எந்த ஒரு விடயத்தையும் அது சுயத்துக்காக மாற்றமாக இருக்கலாம், சுயத்திலே ஏற்படுகின்ற தாரணையாக இருக்கலாம், அல்லது சேவை சம்பந்தமான விடயமாக இருக்கலாம், மற்றவர்களுடைய உறவுகளில் ஏற்படுகின்ற விடயங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதனை முதலிலே நான் படியாக எடுத்து வைக்க வேண்டும். உதாரணத்துக்கு இப்போ ஒருவருடன் எனக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு அல்லது முரண்பாடு ஏற்பட்டால் அதனை நான் சரி செய்து கொள்வதற்கு அவர்தான் 100% பிழையாக இருந்தாலும் அவர் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாவிட்டால் அவர் இப்படி மாறிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த உறவுமுறையை சரி செய்து கொள்ளலாம் என்று நாம் தாமதித்து அல்லாவிட்டால் கடத்தி கொண்டிருக்காமல் நானே அதனை சரி செய்வதற்கான முதல் அடியை எடுத்து வைக்கலாம். அவருக்காக நாங்கள் கூப்பிட்டு கதைக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் அவரை அந்த நாடி அதனை சரி செய்வதற்கு முதல் படி எடுக்கலாம். அந்த முதல் படி எடுத்து வைக்கும் பொழுது பெரிய பிரச்சனைகள் கூட ஒரு சிறிய விடயமாக மாறிவிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் முதலடி எடுத்து வைப்பவர்களுக்கு இறைவனுடைய தைரியத்தை கொண்டிருப்பவர்களுக்கு இறைவனுடைய உதவி கிடைக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த பிராமண வாழ்க்கையிலே நிச்சயமாக இந்த தைரியம் அல்லது இந்த ஒவ்வொரு படியிலும் அதனை நாம் கொண்டிருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். தைரியமற்றவர் எப்பொழுதும் எல்லா விடயங்கள் எவ்வளவுதான் ஒரு திறமை எவ்வதற்கு இருந்தாலும் தைரியம் இல்லாதவர் எல்லா விடயத்திலையுமே தயங்கி கொண்டிருப்பார். அவருடைய தயக்கம் சில விடயங்களை காலம் கடத்திவிடும். செய்வதற்கு அது ஏதுவற்றதாக அமைந்துவிடும். இந்த சூழலை கூட அதனாலே சரி செய்து கொள்ள முடியாது. ஆனால் தைரியமானவர் சூழல் இருந்தால் என்ன, அதுக்கான சாதகமான சூழல் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, இதையை மட்டும் தயங்கி கொண்டிருக்க மாட்டார். களத்திலே குதித்து கடமையை அல்லது பணியை சரியோ பிழையோ செய்து விடுவார். அதனால்தான் அவருக்கு வெற்றி கிடைக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. 2 பேர் இருக்கின்றார்கள் என்று நாம் வைத்து கொண்டோமாயின், ஆனால் ஒருவருக்கு அந்த தைரியம் இல்லை, மற்றவருக்கு தைரியம் இருக்கின்றது. ஆனால் ஒருவர் எல்லா விடயங்களையும் நேர்த்தியாகவும் சரியாகவும் மிகவும் நுட்பமாகவும் தெளிவாகவும் செய்கின்ற திறமையை கொண்டிருக்க கூடும். ஆனால் மற்றவரால் அந்த நேர்த்தியாகவோ அல்லது சிறப்பாக சரியான முறையிலோ அந்த
விஷயத்தை செய்வதற்கான திறமை இல்லாமல் இருக்கக்கூடும். ஆனால் தைரியசாலி தான் எப்பொழுதும் அனைத்து விடயங்களையும் வேகமாக, அதாவது நேரத்துக்கு செய்து முடிப்பார். இவர் மற்றவர் சிந்தித்து இருப்பதிலேயே தன்னுடைய பெரும்பான்மையான நேரத்தையே வீணடித்து விடுவார். இந்த மலர்கின்ற புது வருடத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு விடயத்தையாவது பாபா கூறுகின்ற ஏதாவது ஒரு விடயத்தை நாம் செய்யாமல் இருந்தால், இவ்வளவு காலமும் அதற்கான தைரியத்தை எனக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால், அதனை தினமும் நான் அமிர்த வேளையிலே பாபாவுடன் இதயபூர்வமாக பேசி அதற்கான பலத்தை பெற்று கொண்டு செய்வதன் மூலம் நான் அந்த விடயத்திலிருந்து வெற்றியாளராக முடியும். ஒரு பலவீனத்தை விடுகின்ற விடயமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு செயலை நடைமுறைப்படுத்துகின்ற தாரணைப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கலாம். எதுவாயினும் அதற்கான முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும். அமிர்த வேளையில் நான் அதன் சக்தியோ அல்லது நற்பண்புகளோ எதுவாக இருந்தாலும் அதனை பெறுவதற்கு முழு முயற்சியும் செய்யும் பொழுது எனக்கு வெற்றி கிடைக்கும். அந்த சக்தியும் அந்த நற்குணமும் எனக்கு செய்ய முடியாத விடயங்களை செய்வதற்கான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் திட சங்கல்பத்தையும் கொடுக்கும். அவை அந்த நான் விரும்பி அதை செய்ய வேண்டும் என்ற அந்த உறுதியான எண்ணமான அந்த தைரியமான முதல் படி எனக்கு பல வகையான உதவிகளை பெற்றுத்தரும். அதற்கான சூழல் எனக்கு அமையும். நான் அப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி அதற்கான பலத்தை நான் அடிக்கடி நான் அதனை நினைத்து பார்க்க வேண்டும். அடிக்கடி அதற்கு பலம் கொடுக்க வேண்டும். எதற்கு நாங்கள் பலம் கொடுக்கின்றோமோ நாங்கள் அவ்வாறே ஆகின்றோம். அவை இவ்வாறு நாங்கள் அடைந்து பெற்றுக்கொண்டு வெற்றியை பெற்று அதிலே எங்களுடைய இந்த வருஷத்திலே எங்களுக்கு இருக்கின்ற பலவீனங்களை அகற்றுவதற்காக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.